இந்த புக் பாய காத்திருக்கும் நூலாய் அப்பாஸ் கியாரோஸ்டமி ஈரானிய இயக்குனர் கவிஞர் அவர் எழுதின ஒரு தொகுப்பை தமிழில் மோகனரங்கன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. வெளியீடு நூல்வனம் பதிப்பகம். நூல்வனம் பதிப்பகத்தோட புத்தகம் கட்டமைப்பு என்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதோட கட்டமைப்புக்காகவே புத்தகம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சேர்மானமான ஒரு தொகுதியாக அவங்க புத்தகத்தை வெளியிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப க்ரியேட்டிவான புக் மார்க்லாம் கூட இந்த புத்தகம் வாங்கும்போது கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஹார்ட் பவுண்டோடு நல்ல ஒரு அட்டைப்படத்தோடு நல்லாவே வந்திருக்கு. மோகனரங்கனின் மொழி நடையில் ரொம்ப நல்ல புத்தகம். பொதுவாக கவிதை தொகுப்பு பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது கவிஞர்களாக கவிதை வாசிப்புலையாக இருக்கட்டும், கவிதை எழுதுகிறவங்களா இருக்கட்டும், கவிதை பிடிச்சவங்களா இருக்கட்டும், ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு உலக கவிதைகளை படிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழை தாண்டி இன்னும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு எல்லாரும் எனக்கு அறிவுறுத்துறது உண்டு. அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு கவிதைகளை அணுகும்போது அதோட அந்நியத்தன்மை லேசாக உறுத்துற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு. ஆனால் மோகனரங்கன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன வேகத்தடை கூட எங்கேயுமே வந்துடுறதே கிடையாது. நம்ம ஒரு ஃப்ளோவில் நம்ம அதை படிக்க ஆரம்பித்தோம்னா அது கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்குது. அவரோட மொழி நடை எந்த இடத்துலையுமே நமக்கு இது ஒரு அந்நிய மண்ணில் எழுதப்பட்ட, ஒரு அந்நிய மொழியில் எழுதப்பட்ட, ஒரு இன்னொரு கவிஞர் எழுதப்பட்ட ஒரு கவிதை அப்படிங்கிற உணர்வை நமக்கு எங்கேயுமே தராது. அப்படிங்கிறது தான் அவருடைய மொழிபெயர்ப்பின் சிறப்பாக நினைக்கிறேன். அவரோட மொழியின் சிறப்பாகவும் நான் அதுதான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நிமிஷம் கூட எந்த கவிதையிலையும், அதாவது இதில் சில தொன்மங்கள், பாரசீக தொன்மங்கள் இருக்குது, அந்த நிலப்பரப்பின் விஷயங்களும் சிலது இருக்குது. ஆனால் இது ஒரு யூனிவர்சலான ஒரு உணர்வை கடத்தக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பாக தான் எனக்கு தெரியுது. பாய காத்திருக்கும் ஓனை அப்பாஸ் கியாரோஸ்டமியோட ஒரு தொகுப்பின் முழு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்காரு. போன வருஷம் புத்தக கண்காட்சி, அதாவது 2025 புத்தக கண்காட்சியில் நான் இதை வாங்கினேன். முக்கியமாக சொல்ல போனால் கவிஞர் சுகுமாரன் அவர்களுடைய முன்னுரை இந்த கவிதை தொகுப்புக்கு ரொம்பவே ஒரு கட்டியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு முன்னுரை. அப்பாஸ் கியாரோஸ்டமியோட திரை உலக விஷயங்களையும் அவர் சேர்த்து பேசியிருக்காரு. அப்பாஸ் கியாரோஸ்டமி ஒரு இயக்குனராக, நிறைய ஈரானிய இயக்குனராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய திரைப்படங்களுடைய கவித்துவங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஒரு திரைப்படத்தில் ஒரு கவிஞர் இயங்கினா எப்படி இருக்கும், ஒரு கவிஞர் திரைப்பட இயக்குனராக மாறினா அந்த மொழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அந்த ஃப்ளோவை என்னால் இந்த கவிதை தொகுப்பை படித்தது மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொரு கவிதைகளுமே ஒரு வலிந்து உருவாக்கப்பட்ட சொற்களிலோ இல்லை வலிந்து உருவாக்கப்பட்ட ஒரு உருவாக்கத்திலேயோ இந்த கவிதை தொகுப்பு இல்லவே இல்லை. அன்றாடம் நாம் கடந்து போகின்ற வெகு சாதாரண விஷயங்களை ஒரு கவிதை எவ்வளவு அழகாக, ஒரு பூவை நம்ம ரொம்ப சாதாரணமாக தாண்டி போகிற ஒரு பூவை நின்று பார்க்க வேண்டிய இடமா இந்த கவிதை தொகுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் மோகனரங்கன் அவர்களுடைய வார்த்தைகள் அந்த ஒக்கபிலரிங்கிறது எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பிரயத்தனத்தை வரவழைக்கல. இதை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விளைவிக்காம ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த தொகுப்பு படித்து முடிக்கும் போது நம்ம அன்றாடங்கள் மேல வரக்கூடிய மதிப்பு ஒரு எல்லை தாண்டியதாக இருக்கு. இன்னைக்கு எனக்கு பகலாக இருக்க இன்னொரு இடம் இருளாக இருக்கு, அவங்களுக்கு விடிய காலையாக இருக்க நேரம் எனக்கு சாயந்தரமாக இருக்குன்னு இந்த நேர கணக்குகளாக இருக்கட்டும், அவங்க மொழி, பழக்க வழக்கம், உணவு, கலாச்சாரம் எல்லாமே இருந்தால் கூட ஒரு மனிதனின் உணர்வுகள் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கவிதை தொகுப்பு சொல்லிட்டே போகுது. அப்படிங்கிறது எனக்கு முடிவாக இதுலேருந்து கிடைச்ச ஒரு விஷயம். உங்களால் நம்ப முடியாது என்றாலும் சில சமயங்களில் நான் ஏங்கி போகிறேன் என் புறங்குழுத்தில் விழும் ஒரு அடிக்காக. காலை குளிரில் ஒரு மனிதன் தொங்கவிடப்படுகிறான் தூக்கு மரத்தில். நிலவு ஒளிர்கிறது கூடுதலாக ஒப்பனை செய்யப்பட்ட வயோதிக வேசியின் முகத்தில். இந்த மாதிரி ரொம்ப சின்ன வார்த்தைகள் தான், 3 லைன். நிலவு ஒளிர்கிறது கூடுதலாக ஒப்பனை செய்யப்பட்ட வயோதிக வேசியின் முகத்தில், அவ்வளவுதான்.
இதோட டெப்த்து தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு எளிய வார்த்தைகளால் இவ்வளவு ஆழமான அர்த்தங்களை தந்துவிட முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் இந்த தொகுப்போட சிறப்பாக நான் நினைக்கிறேன். எவ்வளவு உயரமாக, எவ்வளவு கம்பீரமாக எழுந்து பறந்தாலும் பருந்து தேடுவது தாழ கிடக்கும் சடலம் ஒன்றையே. இது குறிப்பால உணர்த்தி போகிற விஷயங்கள். நீங்கள் அதை அவங்கவங்க வாசிப்பின் மனநிலைக்கு ஏற்ப எப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து தாழ இருக்கும் ஒரு விஷயங்களை தேடி தான் நம்ம திரும்பி இறங்கணும் அப்படிங்கிறதோ, இல்லை நாம் பார்க்குற ஒரு கம்பீரமான விஷயங்கள் அதுக்கு தேவையான சில விஷயங்கள் கீழே இருந்து தான் எடுத்துக்குது அப்படிங்கிறதையோ இது எப்படி வேணும்னாலும் பொருட்கொள்ளலாம். இது அவரவர்களுடைய வாசிப்பின் உயரத்தையும் வாசிப்பின் ரசனையும் அவர்கள் அன்றைக்கு இருக்கிற மனநிலையையும் பொறுத்து அமையலாம். இன்னைக்கு நான் இதை படிக்கிறேன், எனக்கு இந்த அர்த்தம் தோணுது. இதே 4 நாள் கழிச்சு படிக்கும்போது என்ன தோணும், அப்போ நான் என்ன மனநிலையில இருப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த எல்லா மனநிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய கவிதைகளா இது இருக்கிற இந்த தொகுப்புல இருக்க கவிதைகள் அமைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப கவிதையோட முக்கியத்துவம்னு நினைக்கிறேன். கவிதை எக்காலத்திலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் யார் மூலமாகவும் புரிஞ்சாலும் அதுக்காக உள்ள ஒரு பூ பூக்கணும் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கவிதையோட அழகியல் நம்மளை அப்படி அரவணைச்சிட்டு போகுது. ரொம்ப எளிய சொற்கள், ஒரு சின்ன கவிதை. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊரில் பூ விழுந்துச்சு நீதான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில கவிதைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கவிதைகள் ஒரு தீவிரத்தன்மையை தனக்குள்ளே வச்சிருக்கு, ரொம்ப எளிய வார்த்தைகள்ல. எனது அடையாள அட்டையில் ஒரு புகைப்படம் உள்ளது, அது சான்றளிக்கிறது காலம் கடந்து போன வழியை. ஒரு அடையாள அட்டையில் இருக்கிற புகைப்படம் நமக்கு எத்தனையோ நினைவுகளை கொண்டு வரலாம். ஒரு ஃபோட்டோ அப்படியாகப்பட்டது தான். ஆனால் அது அடையாள அட்டையை நம்ம தூக்கி சுமக்கிறோம். சில வருடங்களா அடையாள அட்டை இல்லாமல் நம்மளால எங்கேயுமே போக முடியாது. அந்த புகைப்படம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம அடையாள அட்டையை பார்க்கும்போதெல்லாம் இந்த கவிதை ஞாபகம் வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எங்களுடைய தாவரவியல் வகுப்பில் ஒரு சிறிய பெயரில்லாத மலர் 5 பகுதிகளாக வகிரப்பட்டது. ஒவ்வொரு பாகமும் வெவ்வேறு பெயர்களுடன். ஒரு பூவை ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது ஒரு கவிஞனால முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இல்லை, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஆமாம் முடியும். ஏன்னா ஒரு மனிதனோட இன்னொரு பக்கத்தை கவிதையால தான் காமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வக்கரமான பக்கமாக இருக்கட்டும், ஒரு டார்க் சைடாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண மனிதர்கள் போக விரும்பாத ஒரு பக்கம் அப்படிங்கிறத ஒரு கவிதை நமக்கு காமிக்கும். நம்ம இப்படி பார்க்குறத இப்படி திருப்பி காமிக்கிறதோ, இல்லை இதோட 6 பரிமாணங்களையும் அதையும் தாண்டி வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை காமிக்கிறது தான் கவிதை இல்லையா? ஒரு இன்னொரு பக்கத்தை, இன்னொரு அழகியலை, இல்லை இன்னொரு குரூரத்தை, இல்லை இன்னொரு சாட்டிசத்தை, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வேற 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 உணர்வுகளையும் காமிக்கிறது தான் ஒரு கவிதையோட பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லலாமா? அப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த சிறிய பெயரில்லாத மலர் 5 பகுதிகளாக வகிரப்பட்டது. ஒவ்வொரு பாகமும் வெவ்வேறு பெயர்களுடன். அப்போ அந்த பெயரில்லாத மலருக்கு பாகம் பிரிக்கும் போது வேறு வேறு பெயர் வருது. இதை நீங்க என்னவா எடுத்துக்கலாம்? ஒரு மனிதனா எடுத்துக்கலாம், ஒரு செயலா எடுத்துக்கலாம், இல்ல வேற ஒரு விஷயமா எடுத்துக்கலாம், ஒரு காதலா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு புரட்சியா எடுத்துக்கலாம், நீங்க என்னவா வேணா எடுத்துக்கலாம். இந்த அடையாளமற்ற இன்னும் சொல்ல போனா இந்த கவிதைகள் எதுக்குமே தலைப்பு இல்லை. எனக்கு தலைப்பு எழுதி ஒரு கவிதையை ஒரு இடத்துல சுருக்கிறது எனக்கு உவப்பா இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய கவிதைகளுக்கு என்னால் தலைப்பு வைக்கவே முடிஞ்சதில்லை. அந்த மாதிரி இந்த கவிதைகளுக்கு தலைப்பு இல்லாம இருக்கிறது அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது. இதோட புரிதல் எல்லையற்று போகுது. நம்மளால இன்னும் வேற வேற ஒரு கலைட்டாஸ்கோப் மாதிரி எல்லா கோணத்திலையும் நம்மளால அடைய முடியுது அப்படிங்கிறது எனக்கு இந்த கவிதையில ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னு தோணும். என் வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவுகளை காட்டிலும் தற்செயல்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஊக்குவிப்புகளை விடவும் தண்டனைகளின் பங்கு கூடுதலானது. நண்பர்களுடையதை காட்டிலும் எதிரிகளின் பங்கு அதிகம். இதை
நான் எனக்கு மட்டுமே ஆமா ஆமா அப்படிதான் 100% அப்படின்னு ஒத்துக்க முடியும். இன்னும் சில 100 பேர் இதை வந்து இந்த கவிதை ஆமா இது எனக்கு தான் அப்படின்னு ஒத்துக்க முடியும். அப்படி எழுதப்படுபவன், மொழிபெயர்க்கப்படுபவன், படிக்கப்படுபவன் அத்தனை பேருக்குமே உகந்ததா ஒரு கவிதை மாறும்போது அந்த கவிதையோட இலக்கணமாகட்டும், அந்த கவிதையோட வீச்சாகட்டும் போய் சேர்ற இடம் வேற. அதை இவ்வளவு ஈஸியான ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகளால நம்மள போய் அடைய வைக்கிற அந்த பங்குக்கு வந்து கா மோகனரங்கன் அவர்களை நான் ரொம்பவே நன்றி சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக இந்த சாலை கைவிடப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த காட்டுப்பூக்கள் அதை அறிந்ததாக தெரியவில்லை. கைவிடப்பட்ட ஒரு நிராகரிக்கப்பட்ட அன்பை நம்ம புரிஞ்சுக்காம இருப்போம் பார்த்தீங்களா? இது நம்ம கிட்ட தான் இருக்கு, இது வந்து எங்கேயும் போயிடல, நம்மளோடது அப்படின்னு ஒரு பொசிஷனோட நம்ம இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் அந்த பொசிஷனுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை அப்படின்னு சில சமயம் தோணும். இல்லை நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம், அந்த நம்பிக்கை தான் உயர்ந்ததுன்னு நினச்சிருப்போம். ஆட்கள் மேலே இல்லை, நமக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும், இதுதான் உயர்ந்தது, இல்லை இதுதான் எனக்கு சரி வரும், இதுதான் எனக்கு பிடித்தமானது அப்படின்னு இருக்கும். ஆனால் அது உண்மையே இல்லை, அது நமக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறதே வந்து நம்ம எமோஷனல் மைண்டுக்கு தெரியாது. தர்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறதுக்கும் ஒரு உணர்வு ரீதியாக அணுகிறதுக்கு உண்டான ஒரு வித்தியாசத்தை இந்த கவிதை சொல்லுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முதல் கவிதை அதுதான். என்னோடு நான் செய்து கொண்ட எனது நிபந்தனையற்ற உடன்படிக்கைகளின் விளைவே எனது தனிமை. என்னோடு நான் செய்து கொண்ட எனது நிபந்தனையற்ற உடன்படிக்கைகளின் விளைவே எனது தனிமை. இது வந்து தனிமை வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. தனிமை வந்து ஒரு அரசாங்கம்னு வச்சுக்கிட்டா அதை ஆள்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுங்க வந்து தனிமை வந்து ஃப்ரீடம்னு ஒரு பேர் இருக்கு தனிமைக்கு. அது சுதந்திரமாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு அடக்குமுறையாகவும் இருக்கலாம். தனிமை உங்களுக்கு எல்லா சாத்தியங்களையும் ஏற்படுத்தி விட்டுறாது. அப்போ அந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கை, எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்ட நிபந்தனையற்ற உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனாக தெரியுது. அந்த தனிமைக்கு இதோட ஒரு அழகான விளக்கம் சொல்லவே முடியாது. அப்படின்றது 25 நான் படித்த புத்தகங்கள் பற்றி ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு எழுதணும்னு நினச்சேன். குறிப்பாக எழுதுறத விட விஷுவலாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரம் போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன முயற்சி தான், டக்குன்னு இது பெருசாக பிளான் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணலை. நான் படித்த புத்தகங்களை மட்டும் ஒன்றுன்னா சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய வாசிப்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாசிப்பு ரசனை மூலமாக தான் நான் அந்த புத்தகத்தை அணுகிறேன். விமர்சனமாக இல்லை, இது ஒரு நல்ல புத்தகம், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லணும், இன்னும் 4 பேர்கிட்ட இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது.